அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள், அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள், அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள், நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். சோர்ந்த வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகின்றார், இதயம் பொங்கும் நினைவுகளே எண்ணில் பொழுகின்றார். சோர்ந்த வாழ்வை சுமங்களாக்க இறைவன் வருகின்றார், இதயம் பொங்கும் நினைவுகளை எண்ணில் பொழுகின்றார். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இங்கு காணுவோம், பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இங்கு காணுவோம். இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம், இனி உண்மை அன்பில் உலகை வெல்லுவோம். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள், அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள், நம் இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று கார்மல் மலை புனித கன்னி மரியாவினுடைய நினைவை கொண்டாடுகின்றது. அன்னை மரியாள் பல இடங்களிலே காட்சி கொடுத்து ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லோரையும் இறைமகன் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்து அவர்களை ஆண்டவிடம் கொண்டு வருகின்ற பணியை செய்து வருகின்றாள். அன்னை மரியாள் இந்த திரு அவையில் இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் தாயாக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். சிலுவை அடியிலே நின்ற பொழுது அன்னை மரியாவை இயேசு நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்தார். தாய்க்குரிய பாசத்தோடு அவள் தொடர்ந்து பல இடங்களிலே காட்சி கொடுத்து எல்லோரையும் இறைவன் பால் கொண்டு வர வேண்டும், எல்லோரையும் இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவள் செயல்பட்டு வருவதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாயை இறைவன் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்த என்று அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அன்னை சைமன் ஸ்டாக் என்பவருக்கு கார்மல் மலையிலே இதோ உத்திரியத்தை கொடுத்து, இந்த உத்திரியத்தை யார் பக்தியோடு அணுகின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய பாதுகாப்பை முழுமையாக பெற்று மகிழ்வார்கள் என்று எடுத்துரைத்தார். அதிலிருந்துதான் இந்த உத்திரியம் அணுகின்ற பழக்கமானது உருவானது. எனவே அந்த உத்திரியத்தை யாரெல்லாம் அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய முழுமையான வல்லமையுள்ள பாதுகாப்பை நிச்சயமாக பெற்று மகிழ்வார்கள் என்பதை அன்னை நமக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார். மனமாற்றம் என்பது வெளி தோற்றத்திலே பெறுகின்ற மாற்றம் அல்ல, உண்மையாகவே நம்முடைய இதயத்தில் நாம்
மாற்றம் பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நம்முடைய பழைய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற்றம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நம்முடைய பாவங்களுக்காகவும் பாவ பழக்க வழக்கங்களுக்காகவும் நாம் மனமருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். மனமாற்றம் அடைய வேண்டும் என்று இறை அருளுக்காக நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். கண்களை மூடி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் நமக்கு உண்மையான மனமாற்றத்தை அருள வேண்டும் என்று செபிப்போம். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே என்னும் இந்த பாடலின் வழியாக இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். 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 உமக்கெதிராய் நான் பாவம் செய்தேன், தீவினையில் நான் மூழ்கிவிட்டேன். உமக்கெதிராய் நான் பாவம் செய்தேன், தீவினையில் நான் மூழ்கிவிட்டேன். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். அழிவூறும் நிலையில் அகந்தை கொண்டேன், அடுத்தவனை நான் பகைத்து கொண்டேன். அழிவூறும் நிலையில் அகந்தை கொண்டேன், அடுத்தவனை நான் பகைத்து கொண்டேன். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். பெற்றோரின் அறிவோரை கேட்கவில்லை, பெரியோரை மதித்து நான் நடக்கவில்லை. பெற்றோரின் அறிவோரை கேட்கவில்லை, பெரியோரை மதித்து நான் நடக்கவில்லை. என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என்னிடத்தில் தந்த ஆற்றல்களை அநியாயமாக நான் அழித்து விட்டேன். என்னிடத்தில் தந்த ஆற்றல்களை அநியாயமாக நான் அழித்து விட்டேன். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். ஜெபத்திலும் தவத்திலும் உறுதி கொண்டேன், சேயனும் உரிமையை இழந்து விட்டேன். ஜெபத்திலும் தவத்திலும் உறுதி கொண்டேன், சேயனும் உரிமையை இழந்து விட்டேன். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே, என் பாவம் மன்னித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து எனும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1-9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாவின் மகனுமான யூதாசு ஆகாஸ் நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சி என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசியாவை நோக்கி, நீ உன் மகன் சேராசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்புவனைவற்றை உற்றுப்பார். ரட்சியின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயின் தலைநகர் சமரியாவின் நகர் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்து இருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்து இருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்து இருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலை மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகுக்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்து இருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்து இருக்க செய்வார்.
மாம்பேந்தரின் நகரம் அதுவே, அதன் அரண்மனையில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். கடவுள் தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்து இருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்து இருக்க செய்தார். அதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினாம், அணிவகுத்து ஒன்றாக வந்தார். அந்தோ பார்த்தும் பார்த்தும் திகைந்தன, திகிலடைந்து ஓட்டம் பிடித்தார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்து இருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்து இருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்ஷீசு கப்பலை கீழ்காற்றினால் நீ தகர்த்தெறிகின்றீ. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்து இருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்து இருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாத நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதரான புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நகூமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட
உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரிச்சர்ட் என்பவன் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி ஏறக்குறைய 30 திருட்டு வழக்குகளில் சிக்கி அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையிலே அவன் இருந்த பொழுது அவனுடைய இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் அவன் மிகவும் கடினப்பட்டான். இந்த போதைக்கு அடிமையானதினாலே நான் பலமுறை திருட்டு வழக்குகளிலே சிக்கி இப்பொழுது நான் சிறையில் இருக்கின்றேன் என்ற குற்ற உணர்வு அவனை வாட்டி வதைத்தது. இப்படியே குற்ற உணர்வோடு அவன் சிறையில் இருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை சிறையை சந்திக்க வந்த ஒரு குருவானவர் அங்கிருந்தவர்களுக்கு விவிலியத்தை கொடுத்தார் வாசிப்பதற்கு. அவனும் ஒரு விவிலியத்தை பெற்றுக்கொண்டான். அந்த விவிலியத்தை வைத்து கொண்டிருந்த மற்ற கைதிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த விவிலியத்தின் தாள்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கிழித்தார்கள். அந்த தாள் மிக மெல்லிதாக இருந்ததனால் அந்த தாளை சுருட்டி அதிலே சிகரெட் தயார் செய்வதற்காக அதை பயன்படுத்தினார்கள். இப்படி சிறைக்குள்ளே இப்படி நடந்து கொண்டிருந்த சூழலில் ஒரு நாள் ரிச்சர்டும் என்ன செய்தான், அந்த விவிலியத்திலிருந்து ஒரு தாளை கிழித்தான். தாளை கிழித்து அதை சுருட்டி சிகரெட் செய்யலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் அவனுக்கு கேட்டது. இந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்று வாசி என்று அவன் மனம் சொன்னது. அவன் கொஞ்சம் திடீரென்று நின்று நிதானித்து, என்ன இது அதிசயமான குரலாக இருக்கிறது, இதை சுருட்டி நாம் சிகரெட் செய்யலாம் நினைத்தால் இந்த தாளில் என்ன எழுதியிருக்கிறது என்று முதலில் வாசி என்று சொன்ன பொழுது அவன் கொஞ்சம் நிதானித்து பிறகு வாசிக்க ஆரம்பித்தான். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து அது இருந்தது. அவன் அந்த தாளில் இருந்த அனைத்தையும் வாசித்து முடித்தான். வாசித்து முடித்தவுடனே என்னவோ தெரியவில்லை, அவனுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி ஏற்படுவதை அவன் உணர்ந்தான். அன்று இரவு அவன் நிம்மதியாக உறங்கினான். அந்த நற்செய்தியை வாசித்த அந்த அனுபவத்தினால் உள்ளத்தில் ஒரு அமைதியை உணர ஆரம்பித்து அவன் நிம்மதியாக அன்று இரவு உறங்கினான். அடுத்த நாள் அந்த விவிலியத்தை திறந்து அவன் இன்னும் வாசிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு பகுதியாக அவன் வாசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நிகழ்வதை அவன் உணர்ந்தான். இப்படி இந்த விவிலியத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கின்ற போது இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அவன் மனக்கண் முன்பாக கொண்டு வந்தான். அவன் சிறு வயதிலிருந்தே ஆலயத்திற்கு செல்வதில்லை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் மனக்கண் முன்பாக கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். அப்பொழுது அருகில் இருந்த ஒரு ஆலயத்தில் இருந்த பாடுபட்ட சிலுவை, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி அவன் கண் முன்பாக அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு இதோ உயிரோடு அவன் கண் முன்பாக தோன்றுவது போல் அவனுக்கு தோன்றியது. இறுதியாக ஒரு நாள் அந்த சிலுவையில் இருந்த இயேசு அவனிடத்தில் பேசினார். ரிச்சர்ட், உனக்காகத்தான் நான் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்தேன். உனக்காகத்தான் நான் இந்த சிலுவையில் என் உயிரை கையளித்தேன். உனக்காகத்தான் நான் சிலுவையில் இறந்தேன் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவோ அவனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அன்பார்ந்தவர்களே, அவன் மிகுந்த மனமாற்றம் பெற்ற ஒரு மனிதனாக அவன் வாழ ஆரம்பித்தான். விரைவிலேயே அவனுக்கு சிறையிலிருந்து விடுதலை கிடைத்தது. முற்றிலும் மனம் மாறிய ஒரு மனிதனாக அவன் அந்த சிறையிலிருந்து வெளியே சென்று மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று அவனுடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு
மிக கடினமாக 3 நகரங்களை கண்டிப்பதை, சபிப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். கப்பர்நகும், பெத்சைதா, கொரோசின், இப்படி 3 நகரங்களை இதோ இயேசு சபிக்கின்றார். ஏன் இயேசு இந்த நகரங்களை சபித்தார்? இயேசு எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்க வந்தார், எல்லோருக்கும் மீட்பை கொடுக்க வந்தார், இந்த உலகில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வந்தார். இப்படி வந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 3 நகரங்களை பார்த்து இப்படி கண்டித்தார் அல்லது சபித்தார் என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக நமக்கு எழக்கூடும். கப்பர்நகும், பெத்சாயிதா, கொரோசின் இந்த நகரங்கள் எல்லாம் கலிலேய கடற்கரை ஓரம் வடபகுதியிலே அமைந்திருந்த நகரங்கள். இந்த கலிலேய கடற்கரையோரம் அமைந்திருந்த இந்த 3 நகரங்களை இயேசு சபிக்கின்றார். கப்பர்நகும் என்ற நகரத்தை எடுத்துக்கொள்வோம். கப்பர்நகும் என்ற அந்த நகரம் மிக பெரிய ஒரு நகரம். இந்த நகரத்தில்தான் மத்தேயு சுங்கச்சாவடியிலே அமர்ந்து வரி வசூல் செய்து கொண்டிருந்தார். அவரை இயேசு அழைக்கின்றார். யோவான், திருத்தூதர் யோவான் அந்த ஊரை சார்ந்தவர்தான். அவருடைய சகோதரர் யாக்கோபு, இவர்கள் மூவரும் அந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், கப்பர்நகும் என்ற ஊரை. இந்த ஊரிலே இயேசு பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றார், பல வல்ல செயல்களை இயேசு செய்திருக்கின்றார். குறிப்பாக 2 சொல்லலாம். ஒன்று, இந்த ஊரில்தான் இயேசு இதோ நூற்றுவர் தலைவனுடைய பணியாளரை இயேசு குணமாக்குகின்றார். 2வதாக முடக்குவாதமுற்ற அந்த மனிதனை இயேசு குணப்படுத்திய நிகழ்வும் இந்த ஊரில் தான் நிகழ்ந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஊரில்தான் பேதுருவினுடைய மாமியாரை இயேசு குணப்படுத்தினார். இப்படி பல வல்ல செயல்களை எல்லாம் இயேசு செய்த ஊராக இந்த கப்பர்நகும் என்ற ஊர் இருந்தது. அடுத்ததாக பெத்சாயிதா என்னும் ஊரை பார்ப்போம். இந்த பெத்சாயிதா என்கின்ற ஊர் மிக பிரபலமான ஒரு ஊர். இயேசு அங்கும் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றார், பல வல்ல செயல்களை அந்த ஊரிலே அவர் செய்திருக்கின்றார். குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஊரில்தான் இயேசு பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்தார். இந்த ஊரில்தான் இயேசு 5000 பேருக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு இயேசு உணவளித்த நிகழ்வும் இந்த ஊரில் தான் நிகழ்ந்தது. இப்படி மிக முக்கியமான வல்ல செயல்களை எல்லாம் இயேசு செய்த இடமாக இந்த பெத்சாயிதா இருந்தது. இந்த ஊரை சார்ந்தவர் தான் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா மற்றும் ஒரு திருத்தூதரான பிலிப்பு அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான். இதோ பிலிப்பை இயேசு அழைத்த பொழுது பிலிப்பு போய் நத்தானியேலிடத்தில் சொல்லுவார், நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டுகொண்டோம், வா நீ வந்து பார் என்று சொல்லி அவர் அழைத்து வருவார். இப்படி இவர்களுடைய ஊராக இருந்த அந்த பெத்சாயிதா மிக முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது. இயேசு பல அற்புதங்களை இந்த ஊரில் நிகழ்த்தி இருக்கின்றார். இதோ இந்த கொரோசின் நகர் மலை மீது இருந்த ஒரு நகராக இருந்தது. அந்த நகரிலும் இயேசு பல வல்ல செயல்களை செய்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 நகரங்களையும் குறிப்பிட்டு இயேசு மிகுந்த மன வருத்தத்தோடு இந்த நகரங்களை கண்டிப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயேசு எவ்வளவு மன வருத்தத்திற்கு உள்ளானார் என்றால், இந்த நகரங்களிலே தான் இயேசு அதிகமாக போதித்தார், பல வல்ல செயல்கள் எல்லாம் செய்தார். இந்த கலிலேய கடற்கரையோரம் நடந்து சென்று கப்பர்நகும், பெத்சாயிதா, கொரோசின் என்னும் நகரங்களிலே இயேசு அதிகமான புதுமைகளை செய்தார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், கொஞ்சம் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து மனமாற்றம் அடையவில்லை. ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செய்கின்றாரே, இவ்வளவு அருமையான வல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றாரே, இவ்வளவு புதுமைகளை இயேசு செய்திருக்கின்றாரே, இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட இந்த மக்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் அவர்கள் வளரவில்லை. இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் அவர்கள் ஆழமாக அவர்கள் மாறவில்லை. இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவர்களை இன்னும் உண்மையான இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ அவர்களை விடவில்லை. அவர்கள் மனமாற்றம் பெறவே இல்லை. தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே ஒழிய, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து இதோ அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்து நோயுற்றவர்களை நலமாக்கி பல அற்புதமான வல்ல செயல்களை எல்லாம் செய்த பிறகும், அதை பார்த்த பிறகும் கூட அவர்கள் கொஞ்சம் கூட மனமாற்றம் அடையாமல்
தங்களுடைய பாதையிலேயே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை பாதையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை இயேசு பார்க்கின்றார். தான் இந்த உலகத்திற்கு மெஸ்ஸியாவாக வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பல அற்புதமான காரியங்களை செய்த இயேசு, நோயுற்றவர்களுக்கு அவளை தொட்டு ஆசீர்வதித்து நலம் கொடுத்த இயேசு, இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்பிய இயேசு, இதோ பசியுற்ற மக்களுக்கு உணவை கொடுத்து அவர்களுடைய பசியை போக்கிய இயேசு, இயற்கையின் மீது கடலின் மீது அதிகாரம் தனக்குண்டு என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே பல அற்புதங்களை நிகழ்த்திய இயேசு, இப்படி பல வல்ல செயல்களை எல்லாம் செய்து தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபித்து காட்டிய பிறகும் அங்கிருந்த மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் கூட அதை மனதில் இருத்தி அவர்கள் மனமாற்றம் பெறவில்லை. அவருடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்லை என்பதை பார்த்த இயேசு மிகுந்த மன வருத்தத்தோடு இந்த நகரங்களை கண்டிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வுகள் இவை என்றாலும் கூட இந்த நகரங்கள் மூன்றும் இயேசு சபித்த நகரங்கள் இன்றைக்கு யாருமே வாழ முடியாத நகரங்களாக மாறிவிட்டன. அவை எல்லாம் அழிந்து போயின. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இயேசு எவ்வளவு மனம் நொந்து இந்த நகரங்களை சபித்தார் என்றால், 6வது 7வது நூற்றாண்டுகளிலேயே இந்த நகரங்கள் எல்லாம் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இந்த நகரங்கள் எல்லாம் அழிந்து போயின. அந்நியர்களுடைய படையெடுப்பால் இவையெல்லாம் அழிக்கப்பட்டன. அவர்களுடைய தொழுகை கூடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இப்படி இந்த நகரங்கள், இயேசு கிறிஸ்து நடமாடிய இந்த நகரங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை கொடுத்த இந்த நகரங்கள், வல்ல செயல்களை செய்து இந்த மக்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்திய நகரங்கள், அவையெல்லாம் இன்று யாருமே இல்லாதவாறு தரைமட்டமாக கிடக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் இன்றும் இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். இறைவன் இன்றும் நற்கருணையின் வழியாக நமக்கு உணவை கொடுக்கின்றார். தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக கொடுக்கின்றார். இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதன் வாயிலாக இறைவனை நாம் நேரிலே சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றார். இறைமகன் இயேசுவை நாம் உணர்ந்து அனுபவிப்பதற்கான ஆற்றலை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே இந்த திருப்பலியும் இந்த இறைவனுடைய பிரசன்னம் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்ற நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய அருளை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் உணர வேண்டும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு இன்று கைகளை விரித்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உனக்காகத்தான் நான் என் உயிரை கொடுத்தேன். நீ மனமாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக என் உயிரை கொடுத்தேன். நீ எனக்கு உகந்தவனாக வாழ வேண்டும் என்பதற்காக என் உயிரை உனக்கு கொடுத்தேன் என்று இயேசு சிலுவையிலிருந்து நம்மோடு பேசுவதாக இன்று நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் இறக்கின்ற வரை இறைவன் வாய்ப்புகளை கொடுக்கின்றார். திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நீர் அவ்வப்பொழுது கொடுத்தீர் என்றால் இந்த உலகிலே யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள். கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். நாம் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் உடனடியாக நம்மை அவர் அடித்து துன்புறுத்துவதில்லை, நம்மை அவர் அழித்து விட வேண்டும் என்று நினைப்பதில்லை. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர் கொடுத்தால் இந்த உலகிலே யாருமே உயிரோடு இருக்க முடியாது. நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவர் கருணையோடு நம்மை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். ஒப்புரவு அருள் அடையாளத்தை நமக்கு கொடுத்து இந்த அருள் அடையாளத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கின்றார். உன்னுடைய பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெண்பனி போல நான் மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நான் தூர கடலிலே எரிந்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் மன்னிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இதுதான் நம்முடைய இறைவன் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்திலே பங்கேற்று நாம் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாம் தயாராவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்றார், இறைவன் எப்பொழுதுமே மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இறைவன் நம்மை மன்னிப்பதிலே சுணக்கம் காட்டுவதில்லை. இறைவன் நம்மை மன்னிப்பதிலே அவர் சோர்ந்து போவதே கிடையாது. God is never tired of forgiving us. It is we who are tired of asking for forgiveness என்று சொல்லுகின்றார். கடவுள் மன்னிப்பதற்கு சோர்ந்து போவதில்லை, நாம் தான் மன்னிப்பு கேட்பதற்கு சோர்ந்து போகின்றோம்.
திரும்ப திரும்ப நாம் செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே போய் சொல்வது எப்படி என்று நாம் மனம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் எத்தனை முறை பாவம் செய்தாலும் மீண்டும் எழுந்து வந்து ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றவர்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை பரிசாக கொடுக்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை தருகின்ற இந்த சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்வில் மாற்றம் பெற்றவர்களாக ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ தேவையான அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். அன்னை மரியாள் நமக்கு உதவியாக இருந்து, நமக்கு உறுதுணையாக இருந்து, நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர் என அனைவரையும் ஆசிர்வதியும். எம் திரு அவை தலைவர்கள் உம்மை போல நல்ல ஆயர்களாக மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும் மக்களை பாதுகாக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, பல்வேறு தேவைகளோடு உம்மை நாடி வரும் மக்கள் அனைவரையும், புனித அந்தோனியாரின் நலனையும் நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு உம்மிடம் தங்களின் தேவைகளை எடுத்துரைக்கும் மக்களின் மன்றாட்டுகள் அனைத்திற்கும் இரக்கத்துடன் செவிசாய்க்கவும் மக்கள் அனைவரும் விரும்பி தேடும் வரங்களை தந்து வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமே எம் இறைவா, எம் நாட்டினே ஆளும் அரசியல் தலைவர்கள் தன்னலம் தரந்து மக்கள் மேல் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வை வளம் பெற செய்ய தேவையான நல்ல மனதை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருள் தந்தை அவர்களை ஆசிர்வதிக்கவும் அவர்கள் பணி வாழ்வில் வருகின்ற சவால்களை எதிர்த்து போராட தேவையான ஆற்றலையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று, இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களை வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து ஒளியாக வழியாக உம்மில் என்றும் காணிக்கை தந்தே இறைவா, என்னை காணிக்கை தந்தே இறைவா, காணிக்கை தந்தே இறைவா, என்னை காணிக்கை தந்தே இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகளின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிடலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கார்மேல் மலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான கார்மேல் மலை அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் அன்னை மரியாவின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.